அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சியிலெல்லாம் அந்தி கிறிஸ்து சின்ன கொம்புன்னா என்ன, அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வருவான், சிரியா நாட்டிலிருந்து தான் வருவான் அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்தி கிறிஸ்துனுடைய குணங்கள் எப்படி இருக்கும். அவன் ஒரு ராஜாதி ராஜாவா வரப்போறான். ஸோ வரப்போற அந்த ராஜா அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அவன் எந்த இனத்துல இருந்து வருவான் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. அந்தி கிறிஸ்து ஒரு கலப்பு மனிதன். கலப்பு மனிதன் அப்படின்னு சொல்ல எப்படி எனில், அவனது குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அவன் குணத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா, நெபுகாத் நேச்சாருடைய குணம் அவனுக்குள்ள இருக்கும். மகா அலெக்சாண்டர் அந்த ராஜாவுடைய குணமும் அவனுக்குள்ள இருக்கும். அகுஸ்துராயன் இவனுடைய குணமும் இவங்களுக்கு இந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள இருக்கும். அதனால தான் இந்த ராஜாக்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இவனுக்குள்ள இருக்கிறதுனால தான் இவன் ஒரு கலப்பு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த ராஜாக்களுடைய திறமைகளும் பண்புகளும் அதிகாரங்களும் கொடூரங்களும் இவனுக்குள்ள காணப்படும். அலெக்சாண்டரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தோம்னா அவன் எவ்வளோ கொடூரமானவன், எப்படியோ நெபுகாத் நேச்சார் என்ன மாதிரி ஆளு, அகுஸ்துராயன் என்ன மாதிரி ஆளு, இவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப பயங்கரம். ரொம்ப பேருக்கு தான் உருவத்தில் மனிதராக இருப்பாங்க. ஆனால் அவங்க செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மிருகத்தனமாக இருக்கும், கொடூரமாக இருக்கிறோம், ஈவியருக்கு இல்லாமல் இருக்குமோ. இவன் ரட்சிக்கப்படாத மக்களை சீக்கிரம் தன் பக்கம் வசப்படுத்தி கொள்ளுவான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படாம சுத்திகரிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்கள இவன் ஈஸியா பிடிச்சிருவான். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களை அவன் அவளை ஈஸியா பிடிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த உடன்படிக்கை அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த மாதிரி மக்களை இவனால் ஈஸியா பிடிக்க முடியாது. ரட்சிக்கப்படாத புதிய உடன்படிக்கை யாருக்குள்ளெல்லாம் இல்லையோ அவங்களையெல்லாம் இவன் சீக்கிரம் வசப்படுத்திடுவான், பிடிச்சிடுவான். இவனது ஈடு இணையற்ற அரசாட்சி, நிர்வாக திறமை, நிகரற்ற உருவகம் கொண்ட கவர்ச்சி மிக்க சரீர அமைப்பு. இவன் நல்ல ஒரு அழகா இருப்பானா. ஏன்னா அவனை ஆண்டவர் படைக்கும் போதே லூசி பிசாச அழகுள்ளதான் படிச்சாரு. இருக்கிற எல்லா தூதர்களையும் அவனை தான் அழகுள்ளதா படிச்சார். அதனாலதான் அவனுக்கு பெருமை வந்துச்சு. இப்ப கூட இவன் ரொம்ப ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு அழகான ஒரு மனிதனா இருப்பானா. மனித அளவை கடந்த ஞானம் இவனுக்குள்ள எந்த மனிதர்களுக்குள்ளும் இல்லாத ஞானம் இவனுக்குள்ள இருக்குமா. காரிய சமத்தனுக்குரிய சாதுரிய தன்மை, ரொம்ப சாமர்த்தியமா இருப்பானா. பெருமையானவைகளை பேசக்கூடிய வாய், பெருமையா பேசுறது. புத்தி கூர்மையுடைய அரசியல்வாதம், அரசியலை எப்படி நடத்தணும் அப்படின்றத இவனுடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா, கூர்மையா இருக்குமா. அரசியலை நடத்துறதுல நம்பர் 1 அப்படி இருப்பானா. திட்டமிடும் யுக்தியில் நிகரற்ற யுக்தி, திட்டமிட்டு செயல்படுறதுல ஒரு காரியத்தை செய்யணும்னாக்கா திட்டமிட்டு செய்வானா. அதுல நிகரற்ற யுக்தி இவனுக்குள்ள இருக்குமா. ஆகிய சிறப்பு பண்புகள் யாவும்
ஒருங்கே அமைந்திருக்கும். யாருக்குள்ள? இந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள இருக்கும். மனிதரிலேயே மிக விசேஷமானவனாகவும் மனித வம்சத்திலேயே இவன் ரொம்ப விசேஷமானவனா இருப்பானா. எப்படின்னா இவனுடைய செல்வாக்குக்கும் புகழுக்கும் மேன்மைக்கும் உரியவனாக அவனை வெளிப்படுத்தும். இதெல்லாம் ஒரு சிறந்த மனிதன், ஒரு விசேஷித்த மனிதனுக்குள்ளவே இவன் ஒரு சிறந்தவன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவனுக்குள்ள இருக்கிற செல்வாக்கு, இவனுக்குள்ள இருக்கிற புகழே, இவனுக்குள்ள இருக்கிற மேன்மை, இதெல்லாமே இவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் விசேஷமானவன இருப்பானா. இத்தகைய ஈடு இணையற்ற ஆற்றல்கள் யாவும் சாத்தானால் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பண்புகள், குணங்கள், ஞானம், யுக்தி, திட்டமிடுறது, அரசாங்கத்தை ஆட்சி பண்றது, இந்த எல்லா திறமைகளும் இவனுக்குள்ள யார் கொடுப்பாங்கன்னாக்கா லூசி பிசாசு, அதாவது வலு சர்வம் தான் இவனுக்கு அந்த ஆற்றல் எல்லாம் கொடுக்குமா. இவனை சாத்தான் தனது கருவியாக தனது வேலைக்கென பயன்படுத்துவதற்கான அபூர்வ சிருஷ்டியாக்கி விடுவான். ஏன்னா இவனை ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்த போறான் சாத்தான். பாருங்க, சாத்தான் ஆவி, அவன் ஆவியா இருக்கிறான், கடவுளும் ஆவியா தான் இருக்கிறாரு. அவனை கண்ணால பார்க்க முடியாது. இயேசு சாமி கூட எப்படி ஆவியாய் பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்து அவர் எப்படி மனிதனாக வெளிப்பட்டாரோ அது போல இந்த அந்தி கிறிஸ்துவும் இவனுக்குள்ள சாத்தான் இருப்பான். இவனுக்குள்ள இருக்கிறது அந்த சாத்தானுடைய வல்லமை இவனுக்குள்ள இருக்கும். அதனால தான் தன்னுடைய வேலைக்காக ஒரு மனிதனை பயன்படுத்தணும் இல்லையா. நம் பிதாவாகிய தேவன் இயேசு சாமி ரட்சிப்புக்காக மனித உரு கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினாரு. என்ன மீட்பின் திட்டம் நிறைவேறணும், அதுக்காக தான் அவர் வந்தாரு. அதே போலதான் அந்தி கிறிஸ்துனுடைய திட்டங்கள் நிறைவேறனா அவன் சாத்தான் ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்துவான். அந்த மனிதன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் இந்த சாத்தான் கொடுப்பான். இவன் ஒரு பெரிய மனிதாபி என்றும் மனிதாபிமானி என்றும் மனித குலத்திற்கு நண்பன் என்றும் தன்னை காட்டிக்கொள்வான். நான் ஒரு பெரிய ஆளு, நான் மனிதர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு நண்பனா இருக்கிறேன்னு அவனை வெளியே காட்டிக்குவானான். இதில் முக்கியமாக யூதர்களின் பிரதான நண்பன் என்றும் காண்பிப்பான். முக்கியமா இவன் யாருக்கு தன்னை நண்பனா வெளிப்படுத்தி காட்டுவான்னாக்கா யூத பக்கமா தான் இருக்கும். யூதர்களுக்கு தன்னை நண்பனை வெளிப்படுத்தி காட்டுவான். இவன் யூதர்களிடம் நயவஞ்சனையாய் நடந்து, நயவஞ்சகமா நடப்பானா யூதர்கிட்ட. யூதர்களது தீர்க்க தரிசிகளால் வர்ணிக்கப்பட்ட பொற்காலத்தை தோன்ற பண்ணுவதற்கு தான் நியமிக்கப்பட்டவன் என்று யூதர்களை நம்ப பண்ணுவான். இவனுடைய ஆட்சி காலம் பொற்காலமா இருக்குமா. இவன் வந்தா பொற்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை நம்ப வைப்பான. எப்படின்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் மெசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க. ஸோ மெசியா வரப்போறாரு, மெசியா வந்தாருன்னா நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு மெசியாவை குறித்து தீர்க்க தரிசிகள் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இயேசு சாமி பத்தி தான். அவர் வந்தாரு, அவர் பணி செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனா யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. அதனால இனி மெசியா வரப்போறாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசிகள் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ மெசியாவை குறித்து அதெல்லாம் இவங்க நம்பி இருப்பாங்களா. அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆமா நம்மளை மீட்க வர போற மெசியா இவன் தான் அப்படின்னு யூதர்கள் நம்பிடுவாங்களாம்.
அப்போ யூதர்களுக்கு இவன் இருக்கிறது பொற்காலமா தெரியுமா யூதர்களுக்கு. இவன் மக்கள் மனதை மயக்கிறவனாகவும், இவன் மக்களை மயக்கிற ஒரு மயக்கிறவனாக இருப்பானா. மக்களுடைய மனசை தன் பக்கம் இழுக்கிறவனா இருப்பானா. ஒருவராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவனாக இருப்பான். ஒருத்தர் கூட இவங்கிட்ட வின் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதான். அதனால தான் முதல் சில் உடைக்கப்படும் பொழுது வெள்ளை குதிரை வெளியே வந்துச்சு. அந்த வெள்ளை குதிரை மேல ஒருத்தர் வில்ல பிடிச்சிருந்தான். அவனுக்கு தலையில ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருப்பான் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ இவன் ஒருபோதும் ஒருவராலும் தோற்கடிக்கப்படாத முடியவனாகவும் இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி. இவன் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஏற்கனவே இவனுக்குள் இருந்த குணாதிசயங்கள் யாவும் பன்மடங்கு பெருகி போகும், எதிலும் குறைவுபடாது. இவன் இந்த அந்தி கிறிஸ்து மனிதன் எப்படி இயேசுசாமி மரிச்சு உயிர்த்து எழுந்தாரோ அது போல இந்த அந்தி கிறிஸ்துவும் மரிச்சு போயிடுவான். எப்படின்னா இந்த 10 கூட்டமைப்பு நாடுகளில இருக்கிற ராஜாக்களால இவன் கொலை செய்யப்படுவான். யாரு? இந்த அந்தி கிறிஸ்து கொலை செய்யப்பட்டு மரிச்சிடுவான். மரிச்சிட்ட உடனே இவன் உயிர் பெற்று எழுவான். எப்ப தெரியுமா உயிர் பெற்று எழுவான்? 7 வருஷம் அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வருது இல்லையா? அந்த 7 வருஷத்துல 3.5 வருஷம் முடிஞ்ச பிறகு வானத்துல யுத்தம் உண்டாச்சு இல்ல? அந்த யுத்தத்துல அவனுடைய சிங்காசனம் மேல இருந்து கீழே பிடிச்சி தள்ளிடுவாங்க. யாரு? மிகாவேல தூதர்கள் அந்த லூசி பிசாசோட கூட யுத்தம் பண்ணி அவனுடைய சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தை மேல இருந்து கீழே பிடிச்சி தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளும் பொழுது அந்த ஸ்பிரிட், அதாவது அந்த லூசி பிசாசுன்ற ஆவி இந்த மனிதனுக்குள்ள இறங்கும். செத்துட்டான் பாரு, மனிதர்களால கொலை செய்யப்பட்டு அவன் உயிர் பெற்றெழுவான். ஒரு வீடியோல கூட நான் பேசியிருக்கிறேன். காயப்பட்ட மிருகம் திரும்ப காயமாற்றப்படும் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து அதில் போய் பாருங்க, விளக்கமா இருக்கு எப்படி மரிப்பான் அப்படின்றத. ஸோ இவன் மரிச்சிட்டு உடனே அந்த ஸ்பிரிட் இறங்கும். 3.5 வருஷத்துல இறங்கின உடனே அப்போ முழுக்க இவனுக்குள்ள லூசி பிசாசுடைய ஆவி இருக்கும். ஏன்னா இவன் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஏற்கனவே இவனுக்குள் இருந்த குணாதிசயங்கள் யாவும் பன்மடங்கு பெருகி போகும், எதிலும் குறைவுபடாது. முன்ன இருந்ததை காட்டிலும் இப்ப அதிகமா இருக்கும். எல்லா விதத்திலையும் இப்ப படிச்ச எல்லா குணாதிசயங்களிலும் அதிகமா இருக்குமா இவனுக்கு. தேவனுக்கு விரோதமான எல்லாவித பொல்லாத தூஷணங்களும் அக்கிரமங்களும் கொடிய கேடுபாடுகளும் இவனுக்குள் சாத்தானால் புகுத்தப்பட்டு விடும். எல்லா கேடுபாடும், முறைகேடு, அநியாயம், அக்கிரமம், கொலை சகலமா இவனுக்குள்ள சாத்தான் புகுத்திடுவானா. இந்த வேதாகம பகுதிகள் விவரிக்கின்ற குணங்களோடு இதுவரை இப்ப நம்ம படிச்சு பார்த்தியா இவனுடைய குணங்கள், இது எல்லாமே வேத வசனத்துல இருக்குதுங்க. அந்த வேத வசனத்திலிருந்து தான் இப்ப நான் எடுத்து உங்களுக்கு கோர்வே எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேங்க. இந்த வேதாகம பகுதிகளில் விவரிக்கின்ற குணங்களோடு இதுவரை எந்த மனிதனாலும் பூமியில் தோன்றவில்லை. இதுவரைக்கும் இவனை போல ஒரு மனுஷன் தோன்றவே இல்லையா, பிறக்கவே இல்லையா. இத்தகைய தன்மைகளை கொண்டவனை யூகித்து யோசித்து பார்க்கக்கூடிய எந்த மனிதனாலும் இப்ப பட்டவனை எந்த மனுஷனாலும் யோசிக்க முடியாதாம். அந்த அளவுக்கு ஒரு திறமசாலியா
இருப்பானா, அழகுள்ளவனா இருப்பானா. மேலும் அந்தி கிறிஸ்து ராஜாவாய் இருந்து ராஜ்யத்தை அரசாளுவான். ஏன்னா இவன் குதிரை மேல ராஜாவா தான் வரப்போறான். வெள்ள குதிரையில வந்து 7 வருஷம் இந்த பூமியில இவனுடைய ஆட்சி நடக்கும். மேலும் இவன் தன்னை உயர்த்தி தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். இவன் தன்னைத்தானே நாள் ஆக 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 இவன் வந்து அந்த அந்தி கிறிஸ்து மறிச்சு உயிர் பெற்று எழுறான் பத்தியா. அப்போ லூசி பிசாசு அவனுக்குள்ள வந்துடும். அப்போ தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அப்பதான் இந்த உலகத்துக்கு கடவுள் நான் தான்னுவான். அதுதான் பாழாக்கும் அருவருப்பும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கி வர நாள். உடன்படிக்கை மேல இவனுடைய சிலையை செஞ்சு வச்சு உடன்படிக்கை மேலே அமர்ந்த நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவான். தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். இவன் சரி, இந்த குணாதிசயமெல்லாம் இவனுக்குள்ள இருக்குது. சரி, இப்போ இவன் எந்த இனத்திலிருந்து வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவன். இவன் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு ஆள். இவனை பெற்ற தாய் ஒரு விபச்சாரியாய் இருப்பாள். இந்த அந்தி கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து விபச்சாரியா இருப்பாளாம். ஒரு விபச்சாரிக்கு பிறந்த மகன் தான் அந்தி கிறிஸ்து. விபச்சாரி வயிற்றில் தான் இவன் பிறப்பான். இவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் இவன் வந்து இஸ்லாமியன் தான். இஸ்லாமிய குலத்துல தான் இவன் பிறந்தான். அந்த இனத்துல தான் இவன் பிறப்பான். ஆனா வெளியே தெரியாது. இவன் இஸ்லாமியன்னு சொல்லிட்டு வெளியே தெரியாது. இவன் வந்து எபிரேயம் பேசுவான். இவன் எபிரேயம் பேசுவான். யூதர்களை போலவே நடிப்பான். யூதர்களை போலவே நடிப்பானா இவன். ஆனா இவன் வந்து ஒரு இஸ்லாமியன். யூதர்களை போலயே எபிரேயம் தெரியும். யூதர்களை போலயே இவன் நடிப்பானா. யூதர்கள் வழிபாட்டு முறைகளை கற்று தேர்ந்தவனாக இருப்பான். யூதர்கள் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்க என்னென்ன பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க, எப்படியெல்லாம் வழிபடுகிறாங்க தேவனை, அதெல்லாம் இவன் நல்லா கற்று தேர்ந்தவனா, கை தேர்ந்தவனா இருப்பானா. அப்படி இருந்தா தானே யூதர்கள் வந்து இவனை ஏற்றுக்கொள்ளுவாங்க. யூதர்களின் வழிபாட்டு முறைகளை கற்று தேர்ந்தவனாக இருப்பான். யூதர்களின் புனித நூலாகிய தோரா இவனிடம் இருக்கும். இப்ப யூதர்களுடைய புனித நூல் எது? தோரா. 5 ஆகமங்கள், ஆதி ஆகமா, யாத்திராகமா, எண்ணாகமா, லேவியராகமா, உபாகமா. இது 5 புத்தகம் தான் அவங்களுக்கு தோரா. அதான் புனித நூல். இந்த புனித நூல் இந்த அந்தி கிறிஸ்து கிட்ட இருக்கும். இதெல்லாம் இவன் படிச்சிருப்பான். இதெல்லாம் வச்சு இருந்தா தான் இந்த வழிபாட்டு முறையிலெல்லாம் இவன் கலந்துக்கிட்டு யூதனை போலவே நடிச்சாதான் யூதர்கள் இவனை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. நம்ம விடுதலையாக்க போற மெசியா இவர் தான். ஏன்னா இயேசு சாமி மரித்து உயிர் எழுந்தாரு. இவனா மற்ற ராஜாக்களால கொலை செய்யப்படுவான். கொலை செய்யப்பட்ட உடனே இவனும் உயிர் பெற்று வந்துருவான். அப்ப யூதர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆமா, மரிச்சு உயிராய் வந்துட்டானே, அப்ப இவரு உண்மையான மெசியா இவர் தான் அப்படின்னு யூதர்கள் இவனை நம்பிடுவாங்க. நம்பி இவனை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. யூதர்கள் இவனிடம் ஏமாந்து போய் விடுவார்கள். யூதர்கள் ஏமாந்துடுவாங்க இவங்கிட்ட. காக்காவிடம் இருந்த வடையை திருடிய குள்ள நரியை போல் இவன் இருப்பான். எப்படி காக்கா கிட்ட வடை இருந்துச்சு, குள்ள நரினா சொல்லிச்சு, காக்கா காக்கா நீ நல்லா அழகா இருக்கிற, வாய் திறந்து ஒரு பாட்டு பாட அப்படின்னு எப்படி காக்காவை மயக்குச்சு. காக்காவும் மயங்கிடுச்சு. வாயை திறந்த உடனே வடை கீழே விழுந்துச்சு. குள்ள நெறி தூக்கின்னு ஓடிச்சு. ஸோ
அந்தி கிறிஸ்துவும் யூதனை போல குள்ளநரியை போல நடிப்பான். யூதனை போல நடிச்சாதான் அவன் மெசியாவாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டாதான் உடன்படிக்கை கையெழுத்தாகும். யூதர்களோடு உடன்படிக்கை செய்யணும். அப்போ யூதர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பிறகு உடன்படிக்கையில இவன் கையெழுத்து போடுவான். 7 வருஷ அக்ரிமெண்ட் உடன்படிக்கையில இவனுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுவாங்க. இப்படித்தாங்க அந்தி கிறிஸ்துவனுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் நடிப்பான். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. யூதர்கள் ரொம்ப ஏமாந்துருவாங்க. பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இறங்குது பாரு, அன்னைக்கு தான் இவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இவனை வந்து நம்ம இவ்வளோ நாள் மெஸ்ஸியா நினச்சிட்டு இருந்தோமே, இவன் மெஸ்ஸியா இல்லை அப்படின்னு மனக்கண்கள் திறக்கப்பட்டு சிலுவையில் நம்ம அறிஞ்சோம் பாரு இயேசு அவர் தான் உண்மையான மெஸ்ஸியான்னு. அப்பதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இரட்சகராக மீட்பராக மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. அது வரைக்கும் இந்த அந்தி கிறிஸ்து கிட்ட யூதர்கள் ஏமாந்து போயிடுவாங்க. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள். அவன் இப்படிதான் இருப்பான். ஸோ இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேங்க.